வெல்கம் டு த சேனல். இந்த நிகழ்ச்சியில 1978ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படங்களை பத்திய ஒரு பார்வை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். 1978ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சங்கர் சலீம் சைமன் அப்படிங்கிற படம் வந்தது. இது ஹிந்தியில வந்த அமர் அக்பர் ஆண்டனி அதோட ரீமேக் ஆகும். நம்பர் 2 ஆயிரம் ஜென்மங்கள், நம்பர் 3 மாங்குடி மைனர், நம்பர் 4 பைரவி, நம்பர் 5 இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, நம்பர் 6 முள்ளும் மலரும், நம்பர் 7 தப்புத்தாளங்கள், நம்பர் 8 அவள் அப்படித்தான், நம்பர் 9 தாய் மீது சத்தியம், நம்பர் 10 என் கேள்விக்கு என்ன பதில், நம்பர் 11 ஜஸ்டிஸ் கோபிநாத், நம்பர் 12 பிரியா. இப்படி கிட்டத்தட்ட 12 திரைப்படங்கள்ல தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. என்னதான் அவர் அறிமுகமாகி 3 வருடத்துக்குள்ளார, அதாவது 1975ல அவர் அறிமுகமாகிறாரு. 1978ல 12 திரைப்படங்கள்ல கதாநாயகனாகவும் மிக முக்கியமான கேரக்டர் ரோல்லையும் அவர் பண்றாருன்னா அது உண்மையிலே ஒரு வியப்பான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில நாம ஒரே ஒரு திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த திரைப்படம் முள்ளும் மலரும். சந்திரன்ற ஒரு நாவல் ஆசிரியர் கல்கி இதழில எழுதுற ஒரு கதை தான் முள்ளும் மலரும். அதை வாங்கி வேணு செட்டியார் ஆனந்தி பிலிம்காக எடுத்த படம் தான் இந்த முள்ளும் மலரும். 1978ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் மகேந்திரன், ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா, இசை இளையராஜா, ரஜினி, சரத்பாபு, ஷோபா, படாபட் ஜெயலட்சுமி இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. வெண்ணிறை ஆடை மூர்த்தி அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு கலை காவியம். மாடர்ன் காலத்துக்கு உண்டான, அதாவது நவீன கால பாசமலர் அப்படின்னு கூட அந்த காலத்துல அவங்க பாராட்டினாங்க இந்த படத்தை. இந்த படத்துல ஒரு விஞ்ச் ஆபரேட்டர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல தான் காளி அந்த கதாபாத்திரத்துல தான் ரஜினி நடிச்சிருப்பாரு. அவரோட தங்கை வள்ளி அந்த கதாபாத்திரத்துல ஷோபா நடிச்சிருப்பாங்க. மங்கா கேரக்டர்ல படாபட் ஜெயலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இன்ஜினியர் குமரன் ரோல்ல சரத்பாபு நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்திலிருந்தே அந்த சரத்பாபு கண்டால சரத்பாபுக்கும் ரஜினிக்கும் ஒத்து போகல. ஒரு விபத்துல ரஜினி தன்னோட கையை இழந்துடுறாரு. அதனால அவரை வேலையிலிருந்து விட்டு தூக்குறதுக்கு கம்பெனி முடிவு பண்ணுது. ஒரு விபத்துல கையை இழந்த ரஜினிய வேலையிலிருந்து தூக்குறதுக்கு சரத்பாபு முடிவு பண்றாரு. அவரை கூப்பிடுறாரு தன்னோட ஆபீஸுக்கு. அப்போ நான் எவ்வளவு மேலதிகாரி கிட்ட பேசிட்டேன், இந்த சூழ்நிலையில உங்களை வேலையில வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வேலையிலிருந்து தூக்கிட்டதா சொல்றாரு சரத்பாபு. அப்ப ரஜினியோட ரியாக்ஷனை பார்க்கணும். அல்டிமேட் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ரஜினிகாந்த வேற எந்த படத்திலையும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு இந்த படம் ஃபுல்லாவே தலைவர். ஆக என் மேல இருந்த கோவத்தை எல்லாம் பழி தீர்த்திட்டீங்க இல்ல சார், கேவலம் நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, 2 கையும் காலும் போனாலும் இந்த காளிங்கிறவன் பொழைச்சுப்பான், கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு டயலாக் பேசுவாரு. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்படி மேல பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இப்படி இந்த படத்துல ஒவ்வொரு காட்சி அமைப்பும் மிக அற்புதமான இயற்கையான நடிப்புனால காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கலை காவியம்னு சொல்லலாம். உன்னை விட்டு வேலை தானே போச்சு, நான் போயில்ல அண்ணன் அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க ரஜினி கிட்ட ஷோபா பேசுற அந்த காட்சி மிக 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 உணர்ச்சி பூர்வமா இருக்கும். தன்னோட வலிய, மனசுல இருக்கிற வலிய, உடம்புல இருக்கிற வலிய எல்லாமே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல ரஜினி ரொம்ப அற்புதமா காமிச்சிருப்பாரு. ஒரு நாள் தூங்கி எழுந்து பார்க்கும்போது தன்னோட தங்கச்சி வள்ளிய காணாம எல்லா இடத்துலயும் ரஜினி தேடுவாரு. ரோடெல்லாம் அலறிக்கிட்டே ஓடுவாரு. வள்ளி வள்ளி வள்ளின்னு அலறிக்கிட்டே ஓடுவாரு. அந்த காட்சி உணர்ச்சி பூர்வமா இருக்கும், சிலிர்ப்பா இருக்கும் அந்த காட்சி. கடைசியில வெண்ணிற ஆடை மூர்த்தி கிட்ட கேட்பாரு. அப்போ வெண்ணிற ஆடை மூர்த்தி சொல்லுவாரு, என்னன்னா நீங்க உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போலையா அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிற ஆடை மூர்த்தி மேல அவருக்கு கோபம் வரும். என்கிட்ட ஏன்னா எதிர்றீங்க, உங்க தங்கச்சிக்கும் அந்த இன்ஜினியர் பையனுக்கும் கோயில்ல கல்யாணம், போங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணிற ஆடை மூர்த்தி சொல்லுவாரு. அப்போ அந்த காட்சியெல்லாம் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள். அது அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு திரைக்கதை அமைப்பு மகேந்திரன் அமைச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்த்த கே பாலச்சந்தர் ஒன்ன திரையுலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினாரு. அந்த லெட்டரை இன்னைக்கும்
ரஜினி சார் அவர்கள் தன்னோட வீட்டுல வந்து ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கிறாரு. பாரதி ராஜா, கே பாலச்சந்தர், மணிரத்னம், தாசே ஞானவேலு, கார்த்திக் சுப்ராஜ் இப்படி யார கேட்டாலும் அவங்க ரஜினியோட மிக சிறந்த படம், ஆக சிறந்த படம், தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்றது முள்ளும் மலரும் படம் தான். இந்த படம் வந்து சிருங்கேரி கர்நாடகாலையும் ஊட்டிலையும் படமாக்கி இருப்பாங்க. இளையராஜா இந்த படத்துக்காக ஆக சிறந்த தி பெஸ்ட் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. இந்த படத்துல இடம்பெற்ற ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அந்த பாட்டு சிம்பிளி ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு கூட நம்ம இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம். அதே மாதிரி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப மெலோடியான அற்புதமான ஒரு பாட்டு. யேசுதாஸோட குரலில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. நித்த நித்தம் நெல்லிச்சோறு நெய்மணக்க கத்தரிக்காய் இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இளையராஜா இந்த படத்தோட இசை வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாரு. டைரக்டர் மகேந்திரன் முள்ளும் மலரும் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சரா. ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு முள்ளும் மலரும் தான். அதுக்கு முன்னாடி தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற 2 படத்துக்கு அவரு கதை ஸ்கிரீன் பிளே ஒர்க்ல அவரு ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த அனுபவம் மட்டும்தான் அவருக்கு. இந்த படத்துல ரஜினி தான் வேணும்னு ஒத்த கால்ல மகேந்திரன் நின்னாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார் ரஜினி வேணான்னு சொன்னாரு. ஆனா மகேந்திரன் வந்து எனக்கு ரஜினி தான் இந்த கதாபாத்திரத்துக்கு வேணும்னு ஒத்த கால்ல நின்னாரு. இந்த படத்துல பாலு மகேந்திராவா ஒளிப்பதிவாளரா பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதை நடத்தியும் காட்டினது வந்து நம்ம நடிகர் கமலஹாசன் தான். அவருக்கும் இந்த முள்ளும் மலரும் வெற்றியில ஓரளவுக்கு பங்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பாலு மகேந்திரா, ஷோபா இவங்க 3 பேரையும் இந்த படத்துல கொண்டு வந்து இணைச்சது வந்து கமலஹாசன் தான். முள்ளும் மலரும் திரைப்படத்துல உரி அடிக்கிற காட்சி இடம்பெறும். ஆக்சுவலா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல அந்த காட்சி கிடையாது. பாண்டிச்சேரி வழியா ஒரு தடவை டிராவல் பண்ண போது டைரக்டர் மகேந்திரன் இந்த உரி அடிக்கிற காட்சியை ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்காரு. அதை இன்ஸ்பயர் ஆகி அந்த உரி அடிக்கிற காட்சியை இந்த முள்ளும் மலரும் படத்துல அவரு வச்சாரு. சிருங்கேரியில மெரைன் என்வரன்மெண்ட் இருந்தது. அந்த மெரைன் என்வரன்மெண்ட் தான் வந்து இந்த படத்துல ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஒரு மீன் பைத்தியமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மீன் பத்தி பேசுறது, மீன் பைத்தியமாவே இருப்பாங்க. அது சிருங்கேரியோட மெரைன் என்வரன்மெண்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை மகேந்திரன் வந்து பயன்படுத்தினாரு. சரத்பாபு, வள்ளி அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஒரு காட்சியில வருவாங்க கல்யாணத்துக்காக. அப்ப ரஜினி அங்க நின்றுட்டு இருப்பாரு. வள்ளி அவங்கதான் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் என்ன அனாதையா விட்டு போயிட்டியாமா அப்படின்னு சொல்லி அவரு கலங்குவாரு. அப்போ சோபாவோட கையை பிடிச்சிட்டு தான் அவரு கலங்குவாரு. சோபா ரஜினியோட கையை விட்டுட்டு அந்த ஊர் மக்களோட அந்த கல்யாணத்துக்கு போவாங்க. அப்போ இளையராஜாவோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சின்ன ட்ரம்ஸ் மியூசிக் தான், டக் டக் டக்குன்னு ட்ரம்ஸ் மியூசிக் தான் அடிச்சிருப்பாரு. என்ன பியூட்டிஃபுல்! தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத உயிரோட்டமான ஒரு காட்சி இது. அவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு காட்சியா இந்த காட்சியை நான் பாக்குறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க திருப்பி வந்து ரஜினியோட ஒண்ணு சேருவாங்க. அப்ப ரஜினி ஊர் மக்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்கடா இப்ப என் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அவரு பேசுவாரு டைலாக். என் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சுட்டீங்களாயா, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொன்னாடா என் தங்கச்சி வள்ளி அப்படின்னு சொல்லி அவர் டைலாக் பேசுவாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியர் சாரை பார்த்து, அதாவது சரத்பாபுவை பார்த்து அவர் ஒரு டயலாக் பேசுவாரு. இன்ஜினியர் சார், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், நான் படிக்காதவன் தான், மனசுல என்ன தோணுதோ அதை பேசுற ஆளுதான். நான் சொல்றேன் சார், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, சத்தியமா உங்களை எனக்கு பிடிக்கல, ஆனா என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனால அந்த தங்கச்சி இன்னைக்கு நான் தான் இந்த உலகத்திலே முக்கியம்னு ப்ரூஃப் பண்ணிட்டா. அந்த கர்வமும் சந்தோஷமும் எனக்கு போதும். அந்த சந்தோஷமும் கர்வத்தோட நான் இப்போ ஒரு காரியம் பண்ண போறேன். அம்பலத்தார் முத்துசாமி அம்பலத்தார் மகளும் என்னோட தங்கச்சியுமான வள்ளிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு மனப்பூர்வம் சம்மதம் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்ப்பாரு. இந்த காட்சி வந்து இப்பயும் யூடியூப்ல நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். முள்ளும் மலரும் ஒரு உண்மையிலே ஒரு பாசமலர், சிவாஜி சாவித்திரி நடிச்ச பாசமலர் என்ன மாதிரி ஒரு அல்டிமேட் அண்ணன் தங்கச்சி உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற படமோ அதே மாதிரி முள்ளும் மலரும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 45 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னா கூட இன்னைக்கும் முள்ளும் மலரும் ரஜினிகாந்தோட மாஸ்டர் பீஸ். ரஜினியோட எந்த திரைப்படம் எடுத்துட்டீங்கனாலும் முள்ளும் மலரும்
அதுக்கு அடுத்துதான் சொல்ல முடியும். ஸோ முள்ளும் மலருமோட நினைவுகளை நான் வந்து இப்போ உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். என்னோட அடுத்த பதிவுல வேற ஒரு திரைப்படத்தோட நான் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.